என்னோட பேர் சரவணன். வெஸ்டேஜில் வந்து 6 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் வெஸ்டேஜ் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு அந்த ஸ்டோரி தெரியும், நான் திரும்ப போர் பண்ணது கூட. எனக்கு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு வந்து ஒரு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார். அதாவது கடவுளே எனக்கு வந்து நமக்கு வந்து வெஸ்டேஜில் சேரு, இதில் ஐடி போடு அப்படின்னு வந்து சொல்ல மாட்டார். ஏன்னா நிறைய பேர் அதுதான் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஒரு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க, யோசிக்கிறீங்க. இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கடவுளே கொடுத்ததா தான் நீங்கள் நினைக்கணும். ஏன்னா கடவுளே எனக்கு வந்து ஒன்றும் கொடுத்துட மாட்டார் இல்லையா, கடவுள் உங்களோட அப்ளைடாக இருக்க மாட்டார் இல்லையா, யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பை கொடுப்பார். யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பை கொடுப்பார். கரெக்டுங்களா? கடவுளே எனக்கு வந்து யாருக்கும் வெஸ்டேஜில் சேர்ப்பாங்க, லைஃப் நல்லா இருக்கும், லைஃப் பெட்டராக இருக்கும், வாழ்க்கை மாறி பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். யாரோ ஒருத்தர் தான் அனுப்பிச்சு விடுவார். அந்த மாதிரி எனக்கும் இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பை ஒருத்தர் மூலிமா அவர் இன்னைக்கு வந்திருக்காருங்க சரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவர் தான் வந்து கடவுள் மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்தாரு. ஏன்னா அதெல்லாம் அவர் பார்க்க உடனே எனக்கு அந்த பழைய நாள்கள்லாம் வந்துருச்சு. இந்த வெஸ்டேஜில் நான் சேரல அப்படின்னா இப்போ என்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா என் கூட எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் வேறு வேறு இடத்துல போயிட்டாங்க. இந்த கோவிட் டைமில் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, ரொம்ப வந்து மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பை நான் எடுத்தேன், நான் நம்பினேன், கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு எனக்குள்ள வந்து ஒரு உள்மனசு தோணுச்சு. விடாமல் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எத்தனையோ பேர் வந்து இந்த பிஸ்னஸில் இன்வைட் பண்ணும்போது நிறைய ரிஜெக்ஷன் சொன்னாங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என் கூடவே இந்த காலேஜ் டைம்லேருந்து இந்த வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணும்போது வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்ம எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கும். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதில் ஒரு நம்பர் 1 ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒரு ஃப்ரெண்ட் அவுட் இன்வைட் பண்ணும்போது இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் நடக்காது, ஏன் இதை பண்ணுற, உனக்கு ஆல்ரெடி வேலை இருக்குல்ல அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணார். சேரலை. அதுக்கடுத்து ஆஃபீஸில் என் கூட டெய்லி ஒர்க் பண்ணும்போது லஞ்சு அவர் கூட தான் போவேன், பிரேக் அவர் கூட தான் போவேன், அவர் கூட தான் சுற்றுவேன். அப்போ அவரை நான் இன்வைட் பண்ணும்போது அவரும் வந்து இதை வந்து ரொம்ப பேடாக வந்து ஃபீட்பேக் சொன்னார், இதெல்லாம் நடக்காது, முடியாது அப்படின்னு தான் சொன்னார். நான் வந்து அவரும் சேரல. அப்போ நம்ம நம்புகிறேன், நம்ம எதிர்பார்க்குறேன், நம்ம கூட வருவாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க சேரல. பட் நான் தொடர்ந்து நான் வந்து என்னென்ன நம்பினேன், தொடர்ந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். படிப்படியாக என்னோட லெவல் வந்து அதிகமாச்சு. வித்தின் 3 மந்த்ஸ்லேயே நான் வந்து என்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வெஸ்டேஜை ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது நான் வெஸ்டேஜில் சேரும்போது நான் வெஸ்டேஜுக்கு முன்னாடி வேறு ஒரு சில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாலும், வேறு ஒரு சில நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், நான் ஒரு பெரிய லீடரோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனலாக கிடையாது. நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ண உடனே எனக்கு கீழே வந்து உடனே ஒரு 1000 பேர் வந்து ஃபஸ்ட் நாளே ஐடி போகிற அளவுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க், பெரிய டீம்லாம் இல்லை. எனக்கு கீழே சேர்ந்த ஒவ்வொருத்தருமே நான் பிஸ்னஸை காமிச்சு புரிய வச்சு தான் சேர்த்தேன். என்னோட ஃபஸ்ட்டு மந்த் இன்கம் 64 ரூபா. 64 ரூபா இன்கம் பார்த்துட்டு அடுத்த 30 நாள் நான் வேலை செஞ்சேன். 10ஆம் தேதி 64 ரூபாயை பார்க்குறேன். அடுத்து நான் தொடர்ந்து வேலை செய்கிறேன். அடுத்த மாதம் இன்கம் எப்போ வரும்? இன்னும் 30 நாள் கழிச்சு தான் வரும். 64,000 பார்த்துட்டு நான் அப்செட் ஆகிறேன், நான் வருத்தப்படலை. எனக்கு முன்னாடி இதில் பெரிய லெவலில் லேக்ஸில் இன்கம் எடுக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட இன்கமும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். 64 ரூபாய் ஸ்டார்ட் பண்ண என்னோட இன்கம் வித்தின் 6 மந்த்ஸில் 1 lakh கிராஸ் பண்ணேன். அதாவது நான் வேலைக்கு போகும்போது காலேஜ் முடிச்சுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 8,000. என்னோட ஜாபில் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி ஆக்டிவ் ஜாபில் 9 இயர்ஸாக வேலை செஞ்சு 8,500 இன்கம் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி 9 இயர்ஸில் 40,000 per month இன்கம் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆனால் வெஸ்டேஜில் வித்தின் 6 மந்த்ஸில் 1 lakh per month இன்கம் எடுத்தேன். வெஸ்டேஜில் 12 months, அதாவது 1 year கம்ப்ளீட் பண்ணும்போது 4-5 lakhs அச்சீவ் பண்ணேன். 2 இயர்ஸில் வெஸ்டேஜில் டாப் லெவலான WSL கிரவுண்ட் டைரக்டர் BMCM அச்சீவ் பண்ணி more than 10 lakhs மேலே இன்கம் எடுத்தேன். இதே வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கு, நம்பிக்கையோடு பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்டு சேரலாம், இவர் சேரலாம், அவர் சேரலாம்னு சொல்லிட்டு கோப்பை விட்டுறாதுங்க. இந்த பிஸ்னஸ்க்குள்ளே அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிற அப்ளைன் கூட டவுன்லைன் கூட ஏதாவது பிரச்சனை ஏற்படுது, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிக்குன்னு சொல்லிட்டு விட்டு போயிடாதீங்க. தொடர்ந்து நில்லுங்க, உங்களை நம்புங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்க. கடவுள் கொடுத்த வாய்ப்பு, ஓகேங்களா? அதனால் வந்து பின்வாங்காதீங்க, முன்னாடி வச்ச காலம் வந்து பின்னாடி வைக்காதீங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்க. எல்லாருமே இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்க வந்திருக்க பார்வையாளர்கள் எல்லாருமே அடுத்த ஜனவரியில் இதே மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கணும். நீங்கள் எல்லாம் அவார்டு வாங்கணும். ஆமாமா, தேங்க்யூ.